வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அருமையான சத்தியம் சத்தியம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு எது வேண்டும்? உங்களது தேவை என்ன? அதாவது உங்களது வாழ்க்கையில் முதலாவது உங்களுக்கு எது தேவையாக இருக்கிறது? சுவாசிக்க காற்றா, உண்ண உணவா, குடிக்க தண்ணீரா? ஆம், பெரும்பாலும் நாம் இதுதான் நமது முதல் தேவை என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் பலர் இதுவல்ல, எனக்கு செல்போன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சில பிள்ளைகள் அவர்தான் அவர்களது முதல் தேவையாக இருக்கிறது. பெற்றோர் வாங்கி கொடுக்க மறுக்கும் பொழுது தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற மக்களுக்கும் நமது வாழ்க்கையின் முதல் தேவை என்ன, நமக்கு இன்றியமையாத தேவை என்ன என்பதை குறித்தே நமக்கு போதுமான அறிவிருப்பதில்லை. நமது வாழ்க்கையில் நமக்கு என்ன முதலாவது தேவை என்பதை நம்மை விட நம்மை படைத்த கடவுள்தான் அதிகமாக அறிந்திருக்கிறார். அவர்தான் அறிந்திருப்பார். ஆகவே இன்று நமது வாழ்க்கையில் நமக்கு எது முதலாவது தேவை என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேத புத்தகத்தில், லூக்கா புத்தகத்தில் அதை தெளிவாய் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வீட்டுக்கு உள்ளாக இருந்து அந்த வீட்டை சுற்றி அமர்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வாழ்வின் சத்தியங்களை போதித்துக் கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியாகும். சில மனிதர்கள் திமிர்வாதக்காரன், அதாவது ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாத ஒருவனை அவர்கள் கட்டலில் வைத்து தூக்கி கொண்டு வருவார்கள். அதைத்தான் வாசிக்க போகிறோம். சிலர் மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவின் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்ட மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? வீடு முழுவதும் மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதனை தூக்கி கொண்டு போக முடியவில்லை. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டின் மேல் ஏறி அங்கு மேல் கூரையை இடித்து உள்ளே இயேசுவுக்கு முன்பாக இறக்கிறார்கள். இயேசு அவருடைய செயலை பார்த்து கோபப்படவில்லை. அவர்கள் தேவைகளை நினைத்து மனது உருக்கமுள்ளவராக இயேசு அவர்களை கண்டு முதலாவது என்ன சொல்லுகிறார்? அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அவனை தூக்கி வந்த மக்கள் இயேசுவிடம் சென்றால் இவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்காக வரவில்லை. அவர்கள் இயேசு நோய்களை குணமாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவிடம் எப்படியாவது இந்த மனிதனை கொண்டுட்டு போய்விட்டால் இவனுக்கு இருக்கிற இந்த திமிர்வாதம், அதாவது பக்கவாதம் முழுவதும் சுகமடையும் என்றுதான் அவர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவனது முதலாவது தேவை அவனது சரீர பிரகாரமான நோய் குணமாகுதல் அல்ல, சரீரத்தையும் தாண்டி அவனுக்கு உள்ளாக இருக்கிற அவனது ஆத்துமாவை, அவனது உள்ளான மனிதனை, அவனது வாழ்க்கையில் முக்கியமான தேவை என்பது நோய் குணமாவதல்ல. அதற்கு பதிலாக அவனது பாவம் மன்னிக்கப்படுவதுதான் இப்போது அவனுக்கு தேவைப்படுகிற முதலாவது தேவை என்று சொல்லி தேவன் அவனை குணப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது அவனது பாவத்தை அவர் முழுவதும் மன்னிக்கிறார். அதற்கு பின்புதான் அவனது நோயை குணமாக்கி படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். ஆகவே இந்த பகுதி இன்றைய மக்களாகிய இன்றைய வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும் கூட அழிக்க முடியாத காலத்தால் மிக புகழ்பெற்ற ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. நமது முதல் தேவை பணமோ அல்லது தங்கமோ வைரமோ மாட மாளிகையோ பெரிய பெரிய கார் பங்களாவோ கிடையாது. தேவைதான், ஆனால் இன்றியமையாத தேவை அது கிடையாது. உணவோ சுவாசிக்க காற்றோவும் கிடையாது. தேவனது பார்வையில் ஒரு மனிதனை பார்த்த போது
அவர் சொல்லுகிறார், உனது முதலாவது தேவை உனது பாவ மன்னிப்பு தான், அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனது பாவத்தை முழுவதும் மன்னித்து அவனது நோயை குணமாக்கி அவனை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்று முதலாவது உங்களதும் என்னது தேவை என்னவென்றால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். ஏனால் பாவம் மன்னிக்கப்படாமல் நம்மிடத்தில் கோடிக்கணக்கான பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நாம் மறிக்கும் போது நம் நரகத்துக்கு போய் விடுவோம். இந்த பூமியில் குற்ற உணர்வோடு கஷ்டப்பட வேண்டி இருக்கும். பணத்தை அடுக்கி வைத்துக் கொள்வோம், ஆனால் படுத்தால் தூக்கம் வராது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆகவே தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு தடை செய்திருப்பது பாவமாக இருக்கிறபடியினால் அந்த பாவமானது மன்னிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உங்களது பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உயிரையே தந்து 3ஆம் நாளில் நரகம் பாவம் எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே நமது முதன்மையான தேவையாகிய பாவ மன்னிப்பை நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர்தான் நமது பாவங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்தார் என்று நம் முழு இருதயத்தோடு நாம் அவரை நம்புவோம். நிச்சயமாகவே நமது பாவம் மன்னிக்கப்படும். ஏன் நாம் பாவ மன்னிப்படைவதற்கு இயேசுவை நோக்கி போக வேண்டும்? இங்கு தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தர், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர். ஆம், நீங்கள் நானும் அறிய வேண்டிய முதல் விஷயம், நமது முதல் தேவை பாவ மன்னிப்பு என்பது. இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த பூமியில் இருக்கிற 5 கண்டங்களில் 800 கோடி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவர்தான் உங்களை அன்பு செய்கிறார், அவர்தான் உங்களது பாவங்களை மன்னிக்க விரும்புவதற்காக வானத்தில் தேவனாக இருந்தவர் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களோடு வாழ்ந்து நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, பாடுகள் வேதனைகள் துக்கங்களை அடைந்தவராக சிலுவையில் அவர் உயிரையே தந்து மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்பும் உயிரோடு இருக்கிறார். இவரை போல ஒரு தேவனை நீங்கள் பார்த்தது உண்டா? பூமியிலே நமது பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த தூதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடைத்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த அதிகாரத்தை அவர் அன்பின் மூலமாக நமக்கு நிரூபித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை சிலுவையில் நமக்காக நமது இடத்தில் நம்மேல் கொட்டப்படக்கூடிய தேவனது கோபத்தை ஏற்றுக்கொண்டவராக அதை நிரூபித்திருக்கிறார். இப்போதும் தனது இருகரங்களை நீட்டி நாம் அவரை நம்புவதற்காக, அந்த அன்பின் கரங்களில் நமது தேவைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக, அவரை விசுவாசிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகமானது நமக்கு பல தேவைகளை முன்னிறுத்துகிறது. அதுவும் குறிப்பாக டிவியிலும் செல்போனிலும் யூடியூபிலும் வரக்கூடிய விளம்பரங்கள் நமக்கு எதையோ முதல் தேவையாக முன்னிறுத்துகிறது. நன்றாக இங்கிலீஷ் பேச வேண்டும், கார் வைத்திருக்க வேண்டும், பங்களா வைத்திருக்க வேண்டும், நன்றாக படித்திருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், ஏதோ சொல்லி இதுதான் உங்களது தேவை என்று நமக்கு வேறு ஒரு தேவைகளை நமது முதன்மையான தேவைகளாக நம்மைக்கு அது நம்ம திசையை திருப்புகிறது. ஏமாந்து போகாதிருங்கள். முதலாவது தேவை தேவனோடு நல்ல ஒரு உறவை கொண்டிருப்பது. உங்களையும் என்னையும் படைத்த தேவனோடு கூட நாம் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்ல ஒரு உறவை பெற்றிருப்பதுதான் நம்மளது முதல் தேவையாக இருக்கிறது. அந்த தேவைக்கு தடையாக இருப்பது நமது பாவம்தான். பிறந்ததிலிருந்து நாம் சாகும் வரைக்கும் எத்தனை பாவங்களை செய்கிறோம். தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று. ஆகவே இந்த பாவம் நம்மை விட்டு கழுவப்படும் போதுதான், இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் போதுதான் நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவை பெற்றிருக்க முடியும். ஆகவேதான் இயேசு தன்னிடத்தில் அழைத்து வரப்பட்ட அந்த நோயாளி பார்க்கும் பொழுது மனதுருக்கம் உள்ளவராக முதலாவது நோயை குணப்படுத்தாமல் அந்த நோய்க்கு காரணமான தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவை முறிவதற்கு காரணமாக இருந்த அந்த பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார். மகனே திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இன்றும் கூட இயேசுவானவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நோக்கி, மகனே மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார்.
நீங்கள் உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்ப தயாராக இருக்கிறீர்களா? ஆம், நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நமது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நமது பாவத்திற்காக நம்ம மேல் வரக்கூடிய தண்டனையை தன்மேல் எடுத்துக்கொண்டு அந்த இயேசுவை நோக்கி நாம் நமது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எனது பாவத்தை மன்னிப்பதற்காகவே தேவனாக இருந்த நீர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தீர், மரணத்தை ஜெயித்தீர், உயிரோடு எழுந்தீர். உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று இயேசுவை நோக்கி உங்களது வாழ்க்கையை திருப்பும் பொழுது, உங்களது இருதயத்தை திருப்பும் பொழுது நிச்சயமாகவே உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் உங்களது வாழ்க்கையில் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆகவே வேறு எதுவும் உங்களது வாழ்க்கையில் முதல் தேவையாக இருக்க முடியாது. கவனமாயிருங்கள். இல்லாவிட்டால் டைட்டானிக் கப்பலுக்கு நின்றுதான் உங்களுக்கும். 1914 வருடம் அந்த டைட்டானிக் கப்பலானது மிகவும் ஆடம்பரமாக அது உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கின மக்கள் உள்ளே எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்கள். சொகுசு பங்களாக்கள், உலகத்தில் அப்பொழுது இருந்த எல்லா விதமான ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், சொகுசு பங்களாக்கள், சொகுசு நீச்சல் குளங்கள் என்று மனிதனுக்கு இதுதான் முக்கியம் என்று கப்பல்களில் அநேக விஷயங்களை வைத்தார்கள். அநேக விஷயத்திற்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் வாழ்க்கை படகு, அதாவது கப்பல் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டால் உள்ளே இருக்கிற பயணிகள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு தேவையாக அந்த மிகப்பெரிய கப்பலில் அவர்கள் 40-50க்கு மேலாக உயிர்காக்கும் படகை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உயிர்காக்கும் படகை வைத்திருப்பதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் வெறும் 10-12 மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னுரிமை தர வேண்டிய அந்த உயிர்காக்கும் படகுக்கு முதல் இடம் தராமல் அலங்காரங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கு முதலிடம் தந்து விட்டார்கள். விளைவு, அது ஒரு பனி பாறையில் மோதும் பொழுது அங்கிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு போதுமான உயிர்காக்கும் படகு இல்லாத நிமித்தம் அநேக மக்கள் மரித்து போனார்கள். ஆம், அந்த கப்பல் மாலுமி செய்த, அந்த கப்பல் முதலாளி செய்த ஒரே ஒரு தவறு, அந்த கப்பலுடைய முதல் தேவை என்ன என்பதை மறந்தவராக மற்ற தேவைகளுக்கு முதலிடம் தந்ததுதான். விளைவு, பெரிய அழிவை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இன்று உங்களது ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் பெரிய அழிவாகிய நரகத்தை நோக்கி போகாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டியதுதான் நமது முதல் தேவையாக இருக்கிறது. பணமோ, படிப்போ, அழகோ, வாழ்க்கையுடைய சுகங்களோ, ஆடம்பரங்களோ அவையெல்லாம் நமக்கு இரண்டாவது தான். முதலாவது தேவனோடு நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற நமது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் உங்களது முதல் தேவை. அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வந்த அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனாக, பாவ மன்னிப்பின் மீட்பராக, இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது உங்களது பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தேவனது பிள்ளைகளாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இதுதான் முதல் தேவை. இந்த தேவைக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களால் சொல்ல முடியுமா உங்களது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று? அந்த உறுதி உங்களுக்கு இல்லாது இருக்குமானால் இப்பொழுதே நீங்கள் இயேசுவிடம் செல்லுங்கள். இருக்கும் இடத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும், எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், எனக்காக நீ சிலுவையில் உயிரையே தந்தீர், உயிரோடு எழுந்தீர் என்று உம்மை முழுவதுமாக நம்புகிறேன். என் இருதயத்தில் வந்து எனது பாவத்தை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களது முதலாவது தேவை என்ன? சுவாசிக்கும் காற்றா? உண்ணும் உணவா? குடிக்கும் தண்ணீரா? இல்லை, பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவானவர் உங்களுக்கு இலவசமாக தர காத்திருக்கிறார். அவர்களது கரங்களில் போய் நீங்கள் இப்பொழுதே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்யம் சத்யமே